அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 12 தான் பார்க்க போகிறோம். இதில் பாலிட்டியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை முழுவதுமாக பார்த்துட்டு நான் கேட்ட 30 கொஷினில் உங்களால் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த டெஸ்ட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இமீடியட்டாக வந்து சேரும். ஓகேவா? அடுத்தது டெஸ்ட் நம்பர் 1லேருந்து 11 வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதற்குண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்ன? இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்ன? ஆன்சர் பாருங்கள். நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. நடைமுறைக்கு வந்தது 50 வந்துச்சு. ஓகேங்களா? நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன? இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பகுதி 4ல் இடம்பெற்றிருக்கு. பகுதி 4ல் சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் விதி 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது? இந்திய அரசியலமைப்போட விதி 19 இருக்குல்ல, அது எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை நமக்கு கொடுக்கறதுக்கு உத்தரவாதம் அளிக்குது அப்படின்னா 6. இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் யார்? இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையான ஒரு சமூக ஆவணம் அப்படின்னு சொன்னவர் யார்? கிரன்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் தான். கிரன்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் என்ன? சர்க்காரியா குழு தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராயணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்க்காரியா குழு தான் இதை சொல்லியிருக்காங்க. கீழ் வருவனவற்றுள் எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவருக்கு இடஒதுக்கீடு பற்றி சொல்கிறாங்க? ஆன்சர் என்ன? பிரிவு 243 டி. பிரிவு 243 டி இதை பற்றி தான். ஸோ இதில் சொல்கிறாங்க. இந்திய அரசின் தலைவர் யார்? இந்திய அரசின் தலைவர் யார்? ஆன்சர் என்ன? ஸோ மேலே கொடுத்துருக்க யாருமே கிடையாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் இது. ஓகேங்களா? ஸோ உண்மையான நிர்வாக தலைவர் யாருன்னா அதை பிரதமர் சொல்லலாம். பட் அரசோட தலைவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். தமிழ்நாட்டின் எந்த முதலமைச்சருக்கு 1954ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? தமிழ்நாட்டை எந்த முதலமைச்சருக்கு 1954ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க அப்படின்னா ராஜாஜி அவர்களுக்கு கொடுத்தாங்க. ராஜாஜி அவர்களுக்கு. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டு? அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது? கல்கத்தா உயர்நீதிமன்றம். கல்கத்தா உயர்நீதிமன்றம். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா. கீழ்கண்டவற்றுள் அரசியலமைப்பு அடிப்படையிலானவை எவைன்னு கேட்குறாங்க. ஸோ அரசியல் அமைப்பு அடிப்படையிலானவை அப்படின்னா உங்களுக்கு நிதி ஆணையம் வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி தேர்தல் ஆணையம் வரும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அமைப்பு மாதிரி செயல்படும். ஸோ இது ரெண்டுமே ஒரு சுதந்திரமான அமைப்பு. தேர்தல் ஆணையம்லாம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. அரசியலமைப்பு எப்படியே அதே மாதிரி இதுக்கும் ஒரு கூறுகள் இருக்குது. ஓகேங்களா? நிதி ஆணையத்துக்கும் அதே ஃபார்மாக தான். அரசியலமைப்பு அடிப்படையில் அமைஞ்சிருக்குது. ஓகேவா? மற்றெல்லாம் அதுக்கப்புறம் அமைச்சிக்கிட்டது தான். எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கையை பயன்படுத்தியது?
எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கையை பயன்படுத்தினாங்க அப்படின்னா கேசவானந்த பாரதி வழக்கில் தான். அடுத்து பொறுத்துக பல்வந்த் ராய் மெஹ்தா குழு. ஸோ இது எதை பற்றி சொன்னிச்சேங்க, இந்த குழு எதை பற்றி ரிசர்ச் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இவங்க 3 அடுக்குமுறை வேணும் அப்படின்னு சொன்னாங்க, நாட்டில் 3 அடுக்குமுறை. ஓகேங்களா. சந்தானம் குழு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி சுதந்திரத்தை பற்றி பேசியிருக்காங்க அவங்களுடைய ரிசர்ச்சில். ஏன்னா அவங்க நிதி ஆணையத்தை பற்றினவங்க. ஓகேங்களா. அசோக் மெஹ்தா குழு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 அடுக்குமுறையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொன்றும் மாறும். ஓகேங்களா. GVK ராவ் குழு என்ன சொன்னாங்க அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அதை பற்றி அவங்களுடைய குழு அவங்க ஆராய்ஞ்சு. அடுத்தது இந்திய அரசியலமைப்பின்படி கீழ்கண்டவற்றுள் எது சரியான இணை கிடையாது. வனங்கள்னால் பொதுப்பட்டியலில் தான் இருக்கும். பங்குச்சந்தை பொதுப்பட்டியலில் இருக்குது, அது தப்பு. தபால் துறை சேமிப்பு வங்கி மத்திய பட்டியலில் இருக்குது. பொது சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் மாநில பட்டியலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான இணை கிடையாது, ஏன்னா இது பொதுப்பட்டியலில் வராது. ஓகேங்களா. மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் அமைக்க பரிந்துரை செய்தது யார்? மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் அமைக்க பரிந்துரை செஞ்சது யார் அப்படின்னா சந்தானம் குழு. கீழ்கண்டவற்றுள் எது வகுப்பு சாராத அரசியல் கட்சி? கீழ்கண்டவற்றுள் எது வகுப்பு சாராத அரசியல் கட்சி அப்படின்னா அசோம் கண பரிஷத் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. மாநிலங்கள் மற்றும் அதன் உருவான ஆண்டினை கண்டறிந்து பொறுத்துகங்கிறாங்க. ஸோ ராஜஸ்தான் எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973. அசாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985. உத்தரப்பிரதேசம் 1975. மத்திய பிரதேசம் 1981. ஓகேவா. அடுத்தது இந்தியாவில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? இந்தியாவில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1985. இந்தியாவின் மத்திய மாநில உறவுகள் பற்றி குறிப்பிடும் விதிகள் என்ன? இந்தியாவில் மத்திய மாநில உறவுகள் பற்றி குறிப்பிடும் விதிகள் அப்படின்னா 245லேருந்து 293 வரைக்கும். 245லேருந்து 293 வரைக்கும். எந்த விதியானது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது? எந்த விதியானது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது? விதி 343. ஐக்கிய தேசிய பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? ஐக்கிய தேசிய பல்கலைக்கழகம் டோக்கியோவில் அமைந்துள்ளது. தேசிய மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? தேசிய மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1952. முதல் தொழில் கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? முதல் தொழில் கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1948. ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவராக செயல்படுபவர் யார்? ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவராக செயல்படுறவங்க யாருன்னா நிதி மந்திரி. ஓகேங்களா. நிதியமைச்சர் தான். இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா 1969. மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களில் 10ல் 1 பங்கு. ஓகேங்களா. மொத்த உறுப்பினர்களில் 10ல் 1 பங்கு இருக்கணும். மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் யார்? மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் யார்னா குடியரசுத் தலைவர் தான். மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் யார்? மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் அப்படின்னா மேயர் தான். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு 2004. எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ்ய முறையின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது? எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ்ய முறையின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறதுனா பல்வந்த் ராய் மெஹ்தா குழு அறிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சிகளின் எண்ணிக்கை என்ன? தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சிகளின் எண்ணிக்கை 12619. புக்கில் இருக்கிறது. ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கும்.
அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் அதை சொல்லுங்கள். ஓகேவா? அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 12,619 புக்கில் உள்ளது. ஸோ இப்போ ரீசெண்டாக எவ்வளோ அப்டேட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.